Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல சிக்கன் பக்கோடா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சில பேருக்கு இந்த சிக்கன் பக்கோடா செய்யறப்ப வந்துட்டு இந்த மசாலா உதிர்ந்து போற மாதிரி இருக்குங்க. அது இல்லாம எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு. என்னோட வீடியோல சிக்கன் 65 எப்படி செய்யறது அப்படிங்கறத நான் ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கேங்க. நீங்க பிளேலிஸ்ட்ல பார்த்து செக் பண்ணி பார்த்தா தெரியும். நான் அந்த வீடியோவோட லிங்கையும் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து தரேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் பக்கோடா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 300 கிராம் வந்துட்டு சிக்கன் எடுத்துர்க்கேங்க. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீல பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணி எடுத்துருக்க சிக்கனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், லெமன், உப்பு இது மூணையும் போட்டு நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் பக்கோடாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போன்லெஸ் சிக்கன் தாங்க எடுக்கணும். போன் உள்ள சிக்கன் வந்துட்டு எடுக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு மிக்சிங் பவுலில் வந்துட்டு சேர்த்துடலாம். பொதுவாக இந்த பக்கோடாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு முட்டை சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நாம் இன்றைக்கி வந்துட்டு இதில் முட்டை சேர்த்து செய்ய போகிறோங்க. அப்போ தான் இந்த மசாலா உதிராமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு முட்டை வந்துட்டு இந்த மாதிரி வந்து உடச்சி இதோடு வந்துட்டு சேர்த்துட்றேன். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு வந்துட்டு இதோடு வந்து சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதோடு வந்துட்டு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இதோடு வந்துட்டு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதோடு வந்துட்டு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இதோடு வந்துட்டு சேர்த்துருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் இதோடு சேர்த்துடலாம். மைதா மாவு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க. இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் எடுத்திருக்க இந்த மிளகாத்தூள் இன்றைக்கி காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்திருக்கேங்க. அதனால் வந்துட்டு கலர் அதுலேயே வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு ஃபுட் கலருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதோட கூட நீங்கள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துருங்க. லெமன் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துருங்க. லெமன் ஜூஸ் வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம போட்டிருக்க மாவு, லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே இந்த சிக்கனோட மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் நம்ம வந்துட்டு கருவேப்பிலையும் வந்துட்டு சேர்க்க போகிறோம். எப்போயுமே வந்து நம்ம பொரிக்கிறப்ப தான் அது ரெண்டையுமே சேர்ப்போம். ஆனால் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கிறப்பே வந்துட்டு நீங்கள் இதை சேர்த்து பாருங்கள். இதோட டேஸ்ட்டே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட தேவைப்படாது. சும்மா ஒரு கொத்து அளவுக்கு கட் பண்ணி இது மாதிரி சின்ன சின்னதாக வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துருங்க. நாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour வந்து நல்லா வந்து ஊற வச்சிடணும். நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே வந்துட்டு அப்போ தான் அந்த சிக்கனோட போய் நல்லா கோட் ஆகும். அதனால தான் இந்த 1/2 hour வந்து நல்லா வந்துட்டு ஊற வச்சுக்கிறோம். 1/2 hour ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்து பொரிக்க ஆரம்பிக்கலாம். பொரிக்கிற தேவையான அளவு எண்ணெய் வந்துட்டு கடாயில் ஊற்றிட்டு சூடானதுக்கப்புறம் வந்துட்டு இதை பொரிச்சுக்கோங்க. நம்ம சிக்கன் 65லாம் செய்கிற மாதிரி வந்துட்டு எண்ணெய் நிறையா இருக்குன்னு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம போட்டக்கூடாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக இந்த உதுத்து விட்ட மாதிரி தான் நான் வந்து போடணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று போய் ஒட்டிக்காமல் இருக்கும். நம்ம கடாய் ஃபுல்லுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கனை போடாமல் கொஞ்சம் அளவு மட்டும் இதோடு வந்துட்டு போட்டுங்க. அப்போ தாங்க தனித்தனியாக உதிரியாக நமக்கு வந்து பீஸ் இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சோடனே அதுவாகவே மேலே இந்த மாதிரி எலும்பி வரும். அந்த சமயத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து கரண்டி வச்சு திருப்பி விடுங்க. நான் இன்றைக்கி இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதனால் வந்துட்டு இந்த டிஷ் வந்து நேச்சுரல் கலராக இருக்குது. உங்கள்கிட்ட நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்கல அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு திருப்பி விட்டு நம்ம வந்து நல்லா பொரிச்சு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி மெத்தடில் நம்ம சிக்கன் பக்கோடா செய்கிறதுனால மசாலா எதுவுமே உதிராமல் அதோடய ஒட்டிகிட்டு இருக்குது பாருங்கள். நம்ம போட்டிருக்க கொத்தமல்லி கருவேப்பிலை கூட தனியாக உதிர்ந்து வராமல் இருக்குது. இப்போ இது நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நான் வந்து பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இருக்க எல்லா சிக்கனையுமே இதே மாதிரி வந்து நம்ம வந்து பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்போயும் நம்ம சிக்கன் 65 அந்த மாதிரி தாங்க செய்வோம். ஆனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும். அது இல்லாமல் எண்ணெய் எதுவுமே இல்லாமல் நல்லா நம்ம பக்கோடா மாதிரியே இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து சிக்கனை பொரிச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட இந்த மஞ்சூரியன் மாதிரி செஞ்சால் கூட இன்னும் வந்துட்டு இது டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு நான் இன்னொரு வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்கிற ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களோட வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.